அனைவருக்கும் வணக்கம். நம்ம 500 சைபர் சைபர் 5 555 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அதே மாதிரியே சூப்பரான ஒரு வெற்றி வாங்கியிருக்கோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆல் போர்டு நான் கொடுத்துருந்தேன் 507 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 50 டேரெக்டாகவே பாஸ் ஆயிடுச்சு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். ஏபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் 55 அப்படின்னு சொல்லிட்டும் 00 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். 55 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி போல் நாளைக்கும் வெற்றி பெறணும் பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, நாளைக்குரிய கெஸிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 1க்கு 5 பெண்டிங்கில் இருந்த 5 கொண்டு வந்துட்டான். 2க்கு 0, 0க்கு 5 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். ஸோ இப்படி இருக்கிறம்போது நான் சொன்ன மாதிரி 919 120 505 ட்ரிபிள்ஸ் கொண்டு வருவான் அப்படின்ற நினச்ச இடத்துல அவன் என்ன பண்ணான்னா இடையில ஒரு 0 சொருவி 505 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இவன் என்ன கொண்டு வருவான்? நான் சொன்ன மாதிரி ரம்மியை கொண்டு வருவான், அடுத்து ட்ரிபிள்ஸ் கொண்டு வருவான். அப்படிங்கும்போது இப்போ ஆஸ் யூஷுவல் நார்மல் பேட்டர்னில் நாளையிலேருந்து ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நார்மல் பேட்டர்ன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெண்டிங் நம்பரோ இல்லை கூட்டல் கழித்தலாகவோ தான் நாளையிலேருந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வர மாதிரி ரிசல்ட் வர மாதிரி தெரியுது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 3 விதமாக இவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு அந்த நம்பர் ஒரு நம்பர் மட்டும் மாறி, அப்படி இல்லைனா சி போர்டில் வரிசையாக ஒரே நம்பரு, அப்படி இல்லைனா ஏபியில் டபுள்ஸு, பிசியில் டபுள்ஸு, ஏசியில் டபுள்ஸு, அப்படி இல்லைனா ரிசல்ட் அப்படியே வச்சு ஒரு நம்பர் மாற்றி அடிக்கிறது, அப்படி இல்லைனா ஃபுல்லாக பவர் எடுத்து அடிக்கிறது. சரிங்களா? அப்படி இல்லைனா மிஷின் நம்பர் அப்படியே எடுத்து அடிக்கிறது, அப்படி இல்லைனா மிஷின் நம்பரையே அப்படியே வைக்கிறது. இந்த மாதிரி அது அப்படி இல்லைனா டியரில் இருக்கிற ரிசல்ட் அப்படியே மாற்றி ஜிக்ஸாக்காக வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே போயிட்டுருக்கு. மற்ற வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரிலாம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிங்கும்போது நான் சொன்ன பேட்டர்ன் நான் 919 கொண்டு வந்துட்டான். ஏசியில் டபுள்ஸ் வருன்ற மாதிரி அன்றைக்கி டார்கெட் பண்ணேன். 19 அது பாஸ் பண்ணோம். நேற்று 120க்கு நான் 123 கொடுத்தேன். இன்றைக்கி 555 கொடுத்தேன், 005 கொடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் சொன்ன பேட்டர்னில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நான் சொன்ன பேட்டர்னில். ஸோ அப்படிங்கும்போது இவன் திருப்பி டபுள்ஸ் கொண்டு வரானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இவன் பேட்டர்னை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 505 அப்படின்னு வரும்போது 505 அப்படின்னு வரும்போது ஒரு வேளை எப்படி வருவான்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 6, 0க்கு 4, 5க்கு 2 அப்படி சொல்லிட்டு கொண்டு வரலாம். 642 உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இது எல்லாமே ஏபிஎஸ்சிபிசியை நான் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 642 தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் இது பண்ணும்போது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கணக்கில் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி பார்த்துருவோம். ஏபியில் 90 இருக்குது. 90 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 4 அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது 9க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 5 அப்படிங்கும்போது 5க்கு சரி இதை ஒரு நோட் பண்ணிக்கிறோம். 03 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். சரியா? சரி, 03 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பிசியை பொறுத்த வரைக்கும் நான் 2ஆக பிரித்து அடித்தா 07 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 07 இருக்குது, 09 இருக்குது. சரியா? 0 அந்த பிரகாரம், அதாவது 05னா 05 பிரகாரம் வந்தால் 07 வந்துருச்சு, 09 வந்துருச்சு. அப்படிங்கும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா 00 வந்துருச்சு. சரி, 00 வந்துருச்சு. 70 அடுத்தது இந்த இடத்துல 70 இருக்குது, 70 இருக்குது, 20 இருக்குது. அப்படிங்கும்போது 070900 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டில் ஒரே ஃபார்மெட்டில் அப்படியே ஈவனாக கொண்டு வந்தால் இதை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 07 இருக்குது, 09 இருக்குது, 00 இருக்குது, 70 இருக்குது, 20 இருக்குது, 60 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது. அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த 0 பேட்டர்னில் வரும்போது
இதில் மிஸ் ஆகிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 08 வரல. ஸோ அது வந்து பிசியில் உட்காரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால 08 நான் நோட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஏசியில் டபுள்ஸ் இன்றைக்கி சொல்லப்போனால் ஏசியில் டபுள்ஸா? ஓகே. அப்படிங்கும்போது இந்த ஏசியில் டபுள்ஸ் கொண்டு வரும்போது இவன் என்ன மாதிரி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிலேட்டடாக இருக்குது, எந்த ஒரு ரிசல்ட் வந்து இதுக்கு ஒத்து போகுது அப்படின்றத மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 919 மட்டும்தான் சொல்லலாம். அவ்வளோதான். இந்த 919 மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா இந்த 919ல் தான் வந்து அந்த ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ இவன் வந்து 9க்கு 1 9க்கு 0 அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த 505ன்னு கணக்கு வச்சுக்குவோம். 9க்கு 1 அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து 5க்கு 7 வருது. அதே மாதிரி 9க்கு 0 அப்படிங்கும்போது ப்ளஸ் பண்ணி வைக்கும்போது 6 வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 76ஐயும் ஒரு செட்டாக வச்சுக்குவேன். நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கணக்கில் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு கணக்கில் நான் வச்சுக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபி நம்மளுக்கு வந்து 50. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 80 அப்படிங்கும்போது இவன் என்ன மாதிரி வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, 80க்கு வந்து 8க்கு 9 0க்கு 3 அப்படின்னு வச்சுருக்கான். அப்போ வந்து 5க்கு, ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் இப்படி பிரித்தோம்னா ஒரு விதமாக இருக்கும். அப்படிங்கும்போது 5க்கு 6 0க்கு 3 அப்படிங்கும்போது இந்த 63ஐயும் நான் கணக்கில் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே 642ன்னு கொடுத்துருக்கேன். அந்த 64 இல்லைனா ஒரு வேளை 63 வரலாம். அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்குவோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக வந்து 90ன்னு இங்கே ஒரு கணக்கு வருது. 90ன்னு கணக்கு வரும்போது நம்மளுக்கு 50 அப்படின்னு இங்கே வந்து 9க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 0 வருது. 03 அது ஏற்கனவே நான் உங்களுக்கு கணக்கில் சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த ஓகே நீ 505 வச்சுட்டான், சரி அப்போ இங்கே இருக்குது பாரு 506, இதை தூக்கு அப்படியே வைடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் உங்களை நல்லா ஏமாற்றிடுவான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வருது, இந்த கணக்குப்படி 6க்கு 9 அப்படிங்கும்போது 5க்கு 8 338ன்னு வருமா அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 330ன்னு ஏற்கனவே வந்துருச்சு. சரிங்களா? 330ன்னு ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுட்டான். அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு அந்தளவுக்கு பாசிபிலிட்டியாக இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இவன் பேட்டர்ன் படி அப்படியே கொண்டு வந்தானா நாலுலேருந்து நார்மலாக தான் இவன் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர திருப்பி டபுள்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்புக்கு இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஏசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த 919 ஏசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதில் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இதுவே இல்லை, அதாவது எங்கேயுமே டபுள்ஸ் வரல. ஓகேவா? ஸோ இதுபடி நம்மளுக்கு பார்க்கும்போது வேறு எந்த மாதிரி இவன் வைப்பான், 9க்கு 1 இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 1 9க்கு 1 1க்கு 4 9க்கு 1 1க்கு 5 அப்படிங்கும்போது இங்கே 4க்கு 4 இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வேளை அதே மாதிரி 5க்கு 5 இவன் ஃபாலோ நம்பராக வச்சா 5. சரி, ஓகே. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டான்னா 0க்கு 3 0க்கு 3 0க்கு 5. சரியா? 0க்கு 3 0க்கு 3 0க்கு 5. இப்போ 2க்கு 0 0க்கு 3 0க்கு 3 0க்கு 5 2க்கு 0 அப்படின்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது 4 கொண்டு வந்து வைப்பான்ற மாதிரி தோணுது. அப்படிங்கும்போது 54ஐயும் ஒரு செட்டாக வச்சுக்கிறேன். அதையும் நோட் பண்ணிங்கன்னா நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 702005 அப்படிங்கும்போது 7020 இப்போ இந்த இடத்துல இப்படி பார்ப்போம் ஒரு கணக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வச்சுட்டா இன்றைக்கி 05 ஃபார் எக்ஸாம்பிள் 05ன்னு இங்கே வச்சுட்டான்னு வச்சுங்களேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 20க்கு 05 கணக்கு வருதா? 20க்கு 05 இந்த இடத்துல 20 120 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 919 120 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 505 அப்படின்னு வச்சுட்டான். அப்போ 05க்கு பக்கத்தில் என்ன வருதுன்னா 47. நேற்று கொடுத்த நான் ஃபாலோஅப் நம்பரில் 47 ஒரு கணக்காக வச்சுங்க. அவ்வளோதான். ஸோ இதுபடி ஆல் போர்டு ஏபிஎஸ்சிபிசி கணக்கை எடுத்து பார்த்தா எனக்கு கணக்கில் வர்றது பாருங்கள், உங்கள் கெஸிங்கில் அதை எடுத்துக்கங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தா 03 08 76 63
54 47 இவ்வளோ தான். நான் நேற்று கூட 47 74 மாற்றி மாற்றி கொடுத்துருந்துருப்பேன். அந்த ஃபாலோஅப் நம்பர் இன்றைக்கி நாளைக்கு அதே மீன் நாளைக்கு வந்து கொஞ்சம் கணக்கில் வர மாதிரி தெரியுது. பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் அந்த இடத்துக்கு 030876635447. அந்த 63க்கு பதிலாக 64 அப்படிங்கிறது 64 இல்லை 63 இப்படி கொஞ்சம் மாறி வர்றது மாதிரி இருக்குது. ஒருவேளை நான் கொடுத்த அந்த ஃபாலோஅப் நம்பரில் 00வும் ஒரு கணக்காக வச்சுக்கோங்க. சப்போஸ் இதெல்லாம் பொய்த்து போய் அவன் ஒரு வேளை 5க்கு 0 0க்கு 0வும் இறக்கணா அப்படின்ற மாதிரி இருந்தால் ஏபியில் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். ஆனால் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஒரு சான்ஸுக்கு அந்த 00 அப்படிங்கிறது கொடுத்துருங்க. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? இதுதான் நான் கொடுக்குற ஏபிஎஸ்சிபிசி. மற்றபடி ஏபிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு கண்டினியூ நம்மளுடைய வீடியோ அது வந்து ஸ்டாண்டர்டாக கொடுப்போம். இதை ஃபெமிலியராக வச்சு தான் அதை நான் எடுப்பேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இன்றைக்கி நான் அந்த மூலியமாக எடுத்ததில் 493 கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் 493 எனக்கு ஃபாலோஅப் நம்பராக நான் வச்சுருக்கேன். ஓகேவா? 493 வந்து நான் ஃபாலோஅப் நம்பராக வச்சுருக்கேன். ஆனால் சப்போஸ் அது நாளைக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து 3க்கு வாய்ப்பு இருக்குது. 3 0 எங்கே சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துங்க. அடுத்த வீடியோவில் ஏபிசியை பற்றி நம்ம இப்போ வீடியோ தனியாக எடுத்துருவோம். அது நாளைக்கு 10 to 10 அடுத்த வீடியோ வரும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.